ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஹிபா மேக்ஸ். தமிழ் எக்ஸாம் எல்லாம் சூப்பராக எழுதிட்டு வந்தீங்க இல்லையா? அப்படியே இவ்வளோ டவுட்டு. தமிழ் எக்ஸாம் வந்து சூப்பராக அட்டென்ட் பண்ணியிருக்கீங்க. எல்லாருமே சொன்னீங்க நல்லா எழுதிடணும், 1 மார்க் தான் ட்விஸ்டாக இருந்தது, பட் ஓகே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம இந்த கொஷின் நம்பர்ஸ் மிஸ்டேக்கு, மார்ஜின் சைடில் எழுதின மிஸ்டேக், இந்த மாதிரி நிறைய இது நான் ரீசெண்டாக 2 கமெண்ட் ஞாபகம் இருக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி நேதுக்கு இங்கிலீஷ் ஸ்டடி பிளான் போட்டிருந்தேன், பார்க்கலன்னா மறக்காம போய் பார்த்துடுங்க, சரிங்களா? ஸோ அந்த வீடியோக்கு கீழே இருக்க கமெண்ட்ல நிறைய 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 கொஷின்ஸ் இந்த மாதிரி, அக்கா எனக்கு ஒரு டவுட், மேம் எனக்கு ஒரு டவுட், இது குறைப்பாங்களா, அது பண்ணுவாங்களான்ட்டு. நம்ம எழுதி முடிச்சிட்டோம், அதை பத்தி மறந்துருங்க. அதனால தான் நான் வெளியே வந்து கொஷின் பேப்பரே டிஸ்கஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். நம்ம எழுதி முடிச்சிட்டோம், சரிங்களா? இனி காட் கிட்ட ப்ரே பண்ணிக்கோங்க நல்லபடியா மார்க் வரணும் அப்படின்ட்டு. அதை தவிர வேற நம்மளால இப்ப எதுவுமே செய்ய முடியாது. இப்போ அந்த மார்க் குறைஞ்சதை வந்து நீங்க யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா, அடுத்த 4 சப்ஜெக்ட் இருக்கு, முக்கியமான 3 சப்ஜெக்ட் இருக்கு, சரிங்களா? அதுலலாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும்ல, அதுக்கு கவனமா நம்ம படிக்கணும் இல்லையா? ஸோ இதே நினைச்சு யோசிச்சுட்டு இருந்தா எப்படி நீ மூவ் ஆன் பண்ணுவ? நம்ம ஒரு இது பண்ணோம், முடிஞ்சிடுச்சு, அவ்வளவுதான், அதை விட்டுருங்க. ஓகேங்களா? நீங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்ன்றத பாருங்க. நம்ம ஆன்சர் ஷீட் கொடுத்துட்டோம், அவ்வளவுதான். ஓகேங்களா? அதுல ஒரு சில நேரம் உங்க மார்க்கே குறைக்காமல இருக்கலாம், ரைட்? ஒரு சில நேரம் ஒரே ஒரு மார்க் இல்ல ஒரு ஹாஃப் மார்க் அப்படி கூட குறைக்கலாம். பட் அதை யோசிச்சு பேலன்ஸ் இருக்கிற 4 சப்ஜெக்ட்ல நம்ம எடுக்கக்கூடிய மார்க்ல எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் வரக்கூடாது. எல்லாருக்குமே நான் சொல்றது என்னன்னா, கைண்ட்லி தமிழ் ஆன்சர் ஷீட்டை பத்தி யோசிக்கிறத ஸ்டாப் பண்ணுங்க, போதும். நமக்கு வந்து இன்னும் நிறைய நிறைய படிக்க வேண்டியது இருக்கு. நமக்கு இங்கிலீஷு, சயின்ஸ், மேக்ஸு, சோஷியல் இருக்கு, அதை பத்தி யோசிக்கணும், சரிங்களா? இது வந்து உங்க மைண்ட் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள, ஒரு டிப்ரெஷனுக்குள்ள கொண்டு போகுது. நான் இந்த மிஸ்டேக் பண்ணிட்டேனேன்னு யோசிக்காதீங்க. ஒன்ஸ் இட் இஸ் டன், அவ்வளோதான், முடிஞ்சுது, சரிங்களா? அதுக்கு நல்லபடியா மார்க்கும் வந்துடும் நம்பி அடுத்த எக்ஸாம் பாருங்க. பட் சேம் மிஸ்டேக்கை அடுத்த எக்ஸாம்ல செஞ்சிடக்கூடாது. அந்த லெசன் தான் நீங்க எடுத்துக்கணும். இதே மாதிரி அடுத்த எக்ஸாம்ல நான் இப்படி எழுதிட்டேன் அப்படின்னு வந்து கேட்கக்கூடாது. அந்த விஷயத்த மட்டும் லேர்ன் பண்ணிக்கோங்க இந்த மிஸ்டேக்ல இருந்து, அது போதும். இங்கிலீஷ்க்கான ஸ்டடி பிளான் கொடுத்துருந்தேன், அதையும் போய் பாருங்க. ஸ்டடி பிளான் ஃபாலோ பண்ணுங்க. இங்கிலீஷ் எக்ஸாம்ல அடுத்து எப்படி சென்டம் எடுக்கலான்றதை பத்தி யோசிங்க. மேக்ஸுக்கு எப்படி சென்டம் எடுக்கலான்றதை பத்தி யோசிங்க. இதெல்லாம் நீங்க பண்ணணும். இப்போ உட்காந்து தமிழ் பேப்பரை பத்தி யோசிக்கவே கூடாது, சரிங்களா? ப்ரே பண்ணிக்கோங்க, எனக்கு மார்க் நல்லா வரணும், நான் எய்ம் பண்ண மார்க் வரணும்ன்ட்டு ப்ரே பண்ணிக்கோங்க, அது போதும், சரிங்களா? ஸோ இங்கிலீஷ்க்கு மட்டும் இப்போதைக்கு கவனம் கொடுங்க. இங்கிலீஷ்ல நல்ல மார்க் நம்ம ஸ்கோர் பண்ணணும், எல்லாமே எழுதி பார்க்கணும். கிராமர் இதுக்கு மேல ரிவைஸ் பண்றதா இருந்தால் பண்ணணும். நிறைய வேலைகள் இருக்கு நமக்கு, சரிங்களா? ஸோ கைண்ட்லி தமிழ் பேப்பர் நம்ம எழுதிட்டோம், நல்ல மார்க்கே வரும், நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க்கே வரும். ஏன்னா நானும் ப்ரே பண்ணிட்டு இருக்கேன், வீட்டில் உங்க பேரண்ட்ஸும் ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா நல்ல மார்க் வரும், ஓகேங்களா? இப்போ நம்ம இங்கிலீஷை ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ வரி பண்ணாதீங்க, நமக்கு மார்க் நல்லாவே வரும். டவுட்ஸ் கேட்காதீங்க. இப்போ யாராவது ஆமா அதுக்கு 2 மார்க் குறைப்பாங்கன்னா நமக்கு ஒரு கஷ்டம் வரும் இல்லையா? எதுக்கு அது டிஸ்டர்ப் பண்ணும் அடுத்த எக்ஸாம்ஸ்க்கெல்லாம். ஸோ அதை விட்டுருங்க. இங்கிலீஷ் அப்போ இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, எல்லாரும் கமெண்ட்ஸ்ல இங்கிலீஷ் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு சொல்லுங்க. இல்லைன்னா இன்னைக்கு சோஷியல் படிக்கிறீங்கன்னா சோஷியல்ல என்ன படிக்கிறீங்கன்னு மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் நிறைய நிறைய லைக் பண்ணுங்க. நீங்க நிறைய லைக் பண்ணா மட்டும்தான் நம்மளோட வீடியோ வந்து நிறைய பேருக்கு போகும். நம்ம சேனலும் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். ஸோ எவ்வளவு வியூஸ் வருதோ அதுக்கு ஈக்குவலான லைக்ஸ் கூட இல்லை, கைண்ட்லி லைக் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.